Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்ததை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை சிட்டி போலீஸ் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் பாலமுருகன் போட்டு 50 வயசுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில் பாலசுப்ரமணியம் அப்படின்னு. அப்போ இது பார்க்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளே வேற வேற ஊர்ல இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் ஆதரவாளர் கூட உண்மையுமே யார் கொல்லப்பட்டிருக்கா, பாலசுப்ரமணியம் பாலமுருகனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ தலைமைக்கு இது என்ன மாதிரி தகவலை கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல அதுல நீங்க குழம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களை பொறுத்தளவுல அவர் பாலசுப்ரமணியன் தான். அவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 5 வழக்கு பாலசுப்ரமணியம் மீது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் பொய்யான செய்திகள். இந்த திமுக காரர்கள் இந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கு இல்லைங்க, அவர் ரவுடிங்க, எப்படி மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு மோசமானவர், ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க முயற்சிச்சாங்களோ திமுக காரர்கள், அதுபோல் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரை அவரை குற்றவாளியாக சித்தரிக்கிறது. காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் மீது தான் நாங்கள் கேள்வி எழுப்புறோம். இங்கே சார் கேள்வி எழுப்பலாம் சார், அது நியாயமா இருக்கணும்ல. கூட இந்த பாலசுப்ரமணியம் விவகாரம் கூட அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால யாரோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. அப்போ இது 2 கேங்குக்குள்ள நடந்தது அல்லது குடும்பத்துக்குள்ள நடந்தது, இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுப்பதுங்கிறது எப்படி சரியா? இல்ல தம்பி, உங்க பார்வை ரொம்ப தப்பு. கேசி பழனிசாமி புகார் கொடுத்திருக்கிறாரு. அம்மாவை எப்படி பேசலாமா? கேசி பழனிசாமி அவர்கள் மேல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் அது நிரூபணமாயிருக்கு. இவர் ஒரு திமுகவோட தொங்கு சதை. தமிழ்நாட்டினுடைய நில வளம் குறித்து, கனிம வளம் குறித்து, மக்கள் சிக்கல் குறித்து தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கிற, தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது குறித்து என்றைக்காவது இவர் பாராட்டி பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு எக்ஸ் தளத்திலேயாவது ஒரு பாராட்டு போட்டிருக்காரா? போட்டது இல்ல சார். அது களஞ்சியம் போடலாம், டைரக்டர் அமீர் போடலாம், அந்த மாதிரி ஆட்கள் போடலாம். அவர் எப்படி இதெல்லாம் சொல்லுங்க? அதைத்தான் நான் சொல்றேன். நாகரிகமா அவருக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்றாருல. அதனால நான் ஹர்ட் ஆயிட்டேன், அதிமுக தொண்டர்கள் ஹர்ட் ஆயிட்டாங்க, வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கறத அவருடைய. இப்ப நாங்க கேசி பழனிசாமி அவர்களை பார்த்து நாங்க கேட்கிறோம். இது சீமான் ரொம்ப எளிமையா கலோக்கியலா சொன்ன ஒரு செய்தி. நீங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது தலைவரா இருக்காரு, ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. அப்ப அவர் கவனமா பேசணும் பொதுவெளியில அப்படிங்கறது கூட தெரியல. ரொம்ப சரியா தான் பேசியிருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு மதுரையில். இது முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்ததை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் செயலிழந்து போயிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை பதவி விலகணும் அந்த அரசு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை அரசியல் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகலில் கூலிப்படையினரால் வெட்டி வீழ்த்தப்படுறார். அப்படிங்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு மட்டமாக இருக்கு. காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது இந்த மதுரையில் நடந்திருக்கக்கூடிய பட்டப்பகலில் அதிகாலையில் நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலை நமக்கு நிரூபணமாகுது. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது நாம் தமிழர் நிர்வாகி பட்டப்பகலில் ஓட விரட்டி கொலையப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் ஒன்று இருக்குது. எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி வேணும்னா, இப்போ நாம் தமிழர் நிர்வாகி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அதில் எஃப்ஐஆரில் பாலமுருகன் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில் பாலசுப்ரமணியன் இருக்கு. அவருடைய உண்மையான பேர் தான் என்ன? இல்லை, அது இப்போ பேர் சிக்கல் இல்லை. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சீமான் அறிக்கை கொடுக்குறாரு சார். சீமான் அறிக்கை கொடுக்கும்போது ஒன்று அவர் பேர் தெரிஞ்சு கொடுத்துருக்கணும். பார்க்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் சார்ந்திருக்கக்கூடியவங்களே உண்மையான்மே யார் கொல்லப்பட்டிருக்காங்கிற
அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பும் தானே? இல்ல அப்படி கிடையாது. காவல்துறையில தவறா பதிவு செஞ்சிருப்பாங்க. அவருக்கு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டை வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்னு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம வந்து இல்ல சார், இப்போ நான் அது சம்பந்தமா நானும் கிளாரிஃபை பண்றதுக்காக சில டீட்டெயில்ஸ் எடுத்தேன். அதுல வந்து மதுரை சிட்டி போலீஸ் வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாலமுருகன் போட்டு 50 வயசுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்னு இருக்கு. அப்போ இது பார்க்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளே வேற வேற ஊர்ல இருக்கக்கூடியவங்க, நாம் தமிழர் ஆதரவாளர் கூட உண்மையுமே யார் கொல்லப்பட்டிருக்கா, பாலசுப்ரமணியனா பாலமுருகனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ தலைமைக்கு இது என்ன மாதிரி தகவலை வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல அதுல நீங்க குழம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்சிக்கு மதுரையில பாலமுருகன் கொல்லப்பட்டிருக்கானா அல்ல பாலசுப்ரமணியம் கொல்லப்பட்டிருக்காரா? இல்ல இந்த சந்தேகம் வருமா வராதா? இல்ல எங்களை பொறுத்தளவுல அவர் வந்து பாலசுப்ரமணியன் தான். புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இப்ப நான் வந்து களஞ்சியம் என் பேரை வந்து கதிரேசன் அப்படின்னு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கட்சியில என்ன களஞ்சியம் தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த இவர் கதிரேசனா இல்லை வந்து களஞ்சியமாங்கிற குழப்பம் யாருக்கும் வரப்போ வாய்ப்பே கிடையாது. அதனால கட்சியில் அவர் என்னவா பதிவு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு மதுரையில் அவர் வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்னு தான் வந்து அனைவராலும் தமிழகம் முழுதும் அறியப்பட்டிருக்காரு. ஓகே ரைட், நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் மீது ஏற்கனவே வந்து கொலை வழக்கெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 5 வழக்கு வந்து பாலசுப்ரமணியம் மீது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்குமே அந்த தொடர்புங்கிறது ரொம்ப தூரமா இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இல்லை இதெல்லாம் வந்து பொய்யான செய்திகள். நாம் தமிழர் கட்சி மீது அந்த படுகொலையை நியாயப்படுத்துவதற்கான செய்திகள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் அவர் ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருக்காரு, இணைந்து பொறுப்பேற்று பணியாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கு கூட அவர் மேலே பதிவு செய்யப்படலை. புரியுதுங்களா? அதற்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே எத்தனை வழக்கு இருந்துச்சு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் கட்சிக்கு வந்து தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டு கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கிட்டு களமாடுகிற காலகட்டத்தில் அவர் மேலே எந்த வழக்குமே பதிவு செய்யப்படலை. அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது எதுவுமே பதிவு செய்யப்படலை. இப்போ கரண்டா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. சரி ஓகே ரைட், நம்ம அதை தள்ளி வச்சிருவோம். இப்போ அவர் நாம் தமிழர் கட்சியிலே ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த சில நாம் தமிழர் உறுப்பினர்களே சொல்வதாக செய்திகள் வந்து நம்ம வந்துகிட்டு இருக்கு, ஆர்டிக்கலா வந்துகிட்டு இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைவில் இங்க டம்மியா ஒருத்தர் வந்து பொறுப்பு வாங்கிட்டு இங்க செயல்பட முடியாது. புரியுதுங்களா? உடனே அது தலைமைக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போ ஒரு தமிழ்நாடு முழுதும் ஒரு பெரிய சுற்று போயிட்டு வந்தார். நேரடியாக தொண்டர்களை, தன்னுடைய தம்பி தங்கைகளை நேரடியாக சந்தித்து யார் வேலை செய்கிறா யார் வேலை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள வேலை செய்யாதவர்களை தூக்கி தூர வீசி வேலை செய்கிற நபர்களை பொறுப்பாளர்களாக போட்டு ஒரு பெரிய பணியை எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத பணியை அவர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பல ஆண்டுகளாக எந்த வேலையுமே செய்யாத ஒருத்தர் எப்படி நீடிச்சிருக்க முடியும்? வாய்ப்பில்லை. அதனால் இவை எல்லாமே என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக காரர்கள் இந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கு இல்லைங்க அவர் வந்து ரவுடிங்க, எப்படி வந்து மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து ஒரு மோசமானவர், ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க முயற்சிச்சாங்களோ திமுக காரர்கள், அதுபோல் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரை அவரை வந்து குற்றவாளியாக சித்தரிக்கிறது. அதாவது பாலசுப்ரமணியம் மீது கூட எப்படி குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா இவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றவர் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக காரங்க இந்த மாதிரி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பிரச்சனையே வந்து இவர் கொல்லப்பட்டதற்கான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நில பிரச்சனை, ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது, அதன் காரணமா தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல இப்ப பிரச்சனை என்ன தம்பி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா கூலிப்படையை வச்சு கொள்ளலாமா? அல்லது வந்து வாய் தகராறா இருந்தா கூலிப்படையை வச்சு கொள்ளலாமா? ஏதாவது ஒரு சிக்கலா இருந்தா கூலிப்படை இயங்கலாமா? நான் கேட்கறது, நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்னா, எதற்காக அவர் கொல்லப்பட்டாரு, என்ன பிரச்சனைனால கொல்லப்பட்டாரு அப்படின்னு இங்க கேள்வி எழல. தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறை இயங்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எத்தனை கூலிப்படைகள் இயங்குது? கூலிப்படைகள் தடுத்து நிறுத்தப்படாமல் எப்படி இந்த அரசியல் படுகொலைகள் நிறுத்தப்படும்? எப்ப நிறுத்தப்படும்? இப்பதான் நடந்துச்சுங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. அப்ப என்ன சொன்னார் முதலமைச்சர்? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், நாங்க வந்து கூலிப்படையை வந்து இல்லாமல் அழித்து ஒழிப்போம் அப்படின்னு வெற்று அறிக்கையை கொடுத்து அடுத்த ஒரு வாரத்திலேயே இன்னைக்கு வந்து மதுரையில வந்து அதே மாதிரி கூலிப்படை ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கிட்ட தைரியமா வந்து வெட்டி சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தமிழக அரசின் மீதும்
காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் மீது தான் நாங்க கேள்வி எழுப்புறோம். இங்க சார் கேள்வி எழுப்பலாம் சார், அது நியாயமா இருக்கணும்ல அப்படிங்கறதா ஒரு அடிப்படையான விஷயம். இல்ல இப்ப நீங்க ஆம்ஸ்ட்ராங் விஷயத்த சொல்றீங்க, ஆம்ஸ்ட்ராங் விஷயம் கூட என்ன வந்து பொதுவா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் பிரச்சனை, அந்த கேங் பிரச்சனையினால அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த விவகாரம் இல்ல, நாம் தமிழர் விவகாரம் கூட, இந்த பாலசுப்ரமணியம் விவகாரம் கூட அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால யாரோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. அப்போ இது ரெண்டு கேங்குக்குள்ள நடந்தது அல்லது குடும்பத்துக்குள்ள நடந்தது, இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுப்பதுங்கிறது எப்படி சரியா? இல்ல தம்பி, உங்க பார்வை ரொம்ப தப்பு. எந்த மனிதன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. அந்த சட்ட ஒழுங்குப்படி தான் இங்க நடவடிக்கை எடுக்கப்படணுமே ஒழிய, இங்க பிரச்சனை இருக்கு, அவனுக்கு இவனுக்கும் பிரச்சனை, அதனால கூலிப்படையை வச்சு வெட்டினது நியாயம்னு பேசவே முடியாது. இல்ல கூலிப்படையை ஏற்புடையது அல்ல. உங்க வாதம் வந்து அதை நியாயப்படுத்துறது மாதிரி. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து சட்டம் ஒழுங்கை வந்து காக்க வேண்டிய காவல்துறை இங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல. கூலிப்படைகள் யாருன்னு கண்டுபிடிச்சு ஒடுக்க வேண்டிய, சட்டப்படி தண்டிக்க வேண்டிய அரசு முறையான நடவடிக்கை எடுக்கல. இங்க உளவுத்துறை இயங்குதா இல்லையா? ஒரு மாநில தலைவரை வந்து அவன் வீட்டுக்கிட்டே வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள்ல வந்து திட்டமிட்டு ஒரே நாள்ல செஞ்சுட்டாங்களா? அவருடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டிருக்கு, தொடர்ச்சியாக ஒரு திட்டம் வந்து அதுக்கு பின்னாடி இயங்கி இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க உளவுத்துறை இருக்கு? நீங்க பார்க்க ஒரு சிக்கலை சிக்கல் இல்லாம இங்க யாரையும் வெட்ட போறது இல்லைங்க. சிக்கல் இருந்திருக்கும், அதனால வந்து கொலை செஞ்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து சிக்கல் இருக்குது அதனால கொலை செஞ்சாங்கன்னு நியாயப்படுத்த முடியாது. அதுக்கு சட்டம் இருக்கு, சட்டப்படி அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தான் நீங்க உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, சிபிசிஐடி இருக்கு, எத்தனையோ காவல் துறைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி, தொடர்ச்சியா அதிமுக நிர்வாகி வெட்டப்படுறாரு, பிஜேபி நிர்வாகி வெட்டப்படுறாரு, இந்து முன்னணி நிர்வாகி வெட்டப்படுறாரு, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டப்படுறாரு, ஒரு மாநில தலைவர் வந்து வெட்டப்படுறாரு. இதையெல்லாம் செய்வது கூலிப்படை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த இப்ப வந்து தீபக் ராஜ் வெட்டப்படுறாரு, புரியுதுங்களா? இப்படி பல பேர், நான் இப்ப விடுபட்டு இருக்கு நிறைய பேர், இவ்வளவு பேர் வந்து வெட்டப்படுது. இந்த வெட்டப்படுறவங்க அனைவருமே கூலிப்படையால் வெட்டப்படுறாங்க. அப்ப கூலிப்படைகளினுடைய தலைநகரமா தமிழ்நாடு? அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா? மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லும் போது, அப்ப மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நம்ம வெளியே போக முடியாதோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழல் நிலவிடுச்சோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு நேரட்டிவை நம்ம கொடுக்கிற மாதிரி. நீங்க திரும்ப அதே தான் சொல்றீங்க. நீங்க பாக்குற பார்வை தான் தவறு தம்பி. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா இத்தனை மர்டர் சொல்றேனே, அதுவும் அடுத்து சொல்ற மர்டர் எல்லாமே வந்து நடந்திருக்க கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு பின்னணி இருக்கு அப்படிங்கறத ஒரு காரணம். அதுக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வரையும் குற்றம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? தமிழ்நாடா உத்தரப்பிரதேசன்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தங்களுடைய அறிக்கையில கேட்டிருக்காரு. தமிழ்நாடா தான் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட ஏன் கம்பேர் பண்ணணும்? இல்லங்க தம்பி, தொடர்ச்சியா கூலிப்படை மரணங்கள் என்பது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இப்படி தொடர்ச்சியா என்றைக்குமே நடந்தது இல்ல. அதிமுக ஆட்சியில் நடக்கல இப்படி இல்ல. இது போல தொடர்ச்சியா ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் கேப்ல, அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் விட்டுருங்க, அரசியல் சாராத வெளியில தெரியாத எத்தனையோ கூலிப்படை மரணங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இந்த திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கஸ்டடி மரணம் பயங்கரமா நடக்குது. ஒரு 30 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 100கணக்கான கஸ்டடி மரணம் போலீஸே அடிச்சு கொள்ளுது. இதெல்லாம் வந்து இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இது ஏன் இப்படி நடக்குது? காவல்துறை தவறாக இயக்கப்படுதா? முதலமைச்சர் கையில தானே காவல்துறை இருக்கு. ஏன் அது முறையான கட்டுப்பாட்டோடு அது இயங்கல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு இருக்கு. மக்கள் அச்சத்தில் வாழ்கிறாள்ங்கிறது உண்மைதான். காரணம் என்னன்னா, கூலிப்படை கடுமையா வந்து தண்டிக்கப்பட வேண்டிய கூலிப்படை, கடுமையா ஒடுக்கப்பட வேண்டிய கூலிப்படை சுதந்திரமா இயங்கிட்டு இருக்குங்க. புரியுதுங்களா? ஒரு கைது செய்யப்பட்டு 1 மாசத்துல வெளியில வந்துடுறான், வந்து அடுத்த மரணத்துக்கு கொலைக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க. அப்ப சட்டம் சரி செய்யப்படணும். எதற்கோ சட்டம் போட்டு எதோ செய்யற தமிழக அரசு, தமிழக காவல்துறை ஏன் இதை வந்து செய்ய மறுக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க முன்வைக்கிறோம். ஓகே, இப்ப நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ வந்து அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றாங்க, அதே மாதிரி சென்னை காவல்துறை ஆணையரை மாற்றாங்க, அதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் பொறுமை காத்தா என்ன? அதுக்குள்ள நம்ம ஏன் இல்லைங்க, இப்ப நடந்து முடிந்த மரணங்கள் எல்லாத்துக்குமே, இப்ப உதாரணத்துக்கு கள்ளச்சாராயம் செத்து போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுல மரக்காணத்துல வந்து 20 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இனி ஒரு சாவு இந்த நிலத்தில் நடக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாரு. இப்ப 69 பேர் 70 பேர் செத்து போயிருக்காங்க. இதுக்கு அப்ப நாங்க பேசுறது இல்லையா? அப்போ
ஒரு சம்பவம் நடக்கிற போதே உஷாராகலைன்னா, ஒரு சம்பவம் நடக்கும் போதே எச்சரிக்கை உணர்வோடு காவல்துறையை முடுக்கி விட்டு சரி செய்யலை அப்படின்னு சொன்னா, இப்ப முண்டியம்பாக்கத்துல 10 பேர், நேற்று கூட 10 பேர் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. அதுக்கு அரசு என்ன சொல்லுது, அது பாண்டிச்சேரியிலிருந்து வந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அப்ப ஒரு தவறு நடக்கிற போதே அதை சரி செய்யறதுக்கு ஏன் இந்த அரசால முடியலைங்கிற கேள்வியை எழுப்பணுமா வேண்டாமா? அதுதான் இப்ப நாங்க கேட்கிறோம். கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் திமுக காரங்களா இருக்காங்களே, அது எப்படி, ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அரசை பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க திமுக காரங்களா இருந்தா நீங்க விட்டுருவீங்க. 100 பேர் செத்தாதான் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனே வந்து அறிக்கையோட நிறுத்திக்கிறீங்க. முறையா கைது செஞ்சு கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுசும் ஒழிக்கணுங்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை என்ன, கடும் நடவடிக்கை என்னங்கிற. அப்ப சட்டமன்றத்தில் இல்ல 10 லட்சம் ரூபாய் அவதாரம் போடுவோம்னா 10 லட்சம் ரூபாய் கட்ட தயாரா இருக்கான், அப்ப விற்கலாமா? நான் சொல்றேன். அதனால ஒருத்தன் தவறு செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனை தண்டிக்கிறதுக்கு கூலிப்படையை வச்சு கொள்றது இல்லை. அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. சட்டம் வந்து அவன் மீது பாஞ்சு சட்டம் அவனை தண்டிக்கணும். அதை விட்டுட்டு கூலிப்படையை வச்சு கொள்றத அரசு அனுமதிக்க கூடாது. கூலிப்படை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோடைய வேண்டுகோள். ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. அரசாங்கம் பொறுத்திருந்தா பார்க்கணும். சில அதிகாரிகளை மாற்றி இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த துரித பணி எந்த காலத்துல வந்து இந்த ரவுடிகளை அடக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இந்த அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றது வந்து மிகப்பெரிய கண் துடைப்பு. புரியுதுங்களா? இல்ல சார், ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கும் சார். இப்போ அருண்குமார் வந்திருக்காரு, அருண்குமார் வந்தோடனே என்ன சொன்னார்னா, அவரவர் பாஷையில ரவுடிகளுக்கு புரிய வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ஒரு 10-15 நாள்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு முக்கிய குற்றவாளியை வந்து நாங்க அணுகுவோம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லப்பட்டு, கடைசியா வந்து இப்போ கடைசியா என்கவுண்டர்ல இவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வரைக்கும் வருது. அப்போ உண்மை குற்றவாளியை நெருங்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும். மதிப்புக்குரிய அருண் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல கூலிப்படை இயங்கலையா? இல்ல, அவங்களுக்குலாம் ஒரு அச்சம் வந்திருக்கும்ல. நான் தான் சொல்றேன், அச்சப்பட்டிருந்தால் மதுரையில இப்படி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி நடு ரோட்ல பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டிருப்பாரா? அச்சம் ஊட்டுகிற அளவுக்கு அரசு இயங்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டே. கூலிப்படையாக செயல்பட்டோம் என்றால் நமக்கு கடும் தண்டனை வந்து கிடைக்கும், நம்ம வந்து வெளியில வர முடியாத அளவுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அச்சம் வந்து கூலிப்படையில் இயங்குகிறவர்களுக்கு இந்த நிமிடம் வரை ஏற்படவில்லை. அதனாலதான் அவங்க துணிச்சலா போய் ஒரு கொலையை செய்துவிட்டு, அது ஒரு மாநில தலைவரை கொன்னவனோ கொல்லாதவனோ அவன் போய் சரண்டர் ஆகுறான். என்ன காரணம்னா, பெயில்ல வெளில வந்துடலாங்கிற நம்பிக்கை தான். புரியுதுங்களா? ஆக அரசு கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும். இனி உண்மையாகவே தமிழ்நாட்டில் கூலிப்படையினுடைய அட்டூழியம் ஒழிக்கப்படணும். கூலிப்படையில் இயங்கணும்னா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், நம்ம வந்து மொத்த வாழ்க்கையும் சிறையில் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடும். அப்படிங்கிற ஒரு சூழலை, ஒரு சட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து முன்னிறுத்தினால் மட்டும்தான் கூலிப்படை கலாச்சாரம் ஒழிக்கப்படும். இல்லைன்னா எப்பவும் உள்ளதை விட இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கூலிப்படை கலாச்சாரம் என்பது தலை தூக்கி நிக்குது. பெரிய அளவுல வந்து கோல வச்சுது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனையை ஒழிய மற்ற குற்றஞ்சாட்டணும் அரசுங்கிறது இல்லை. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அம்மாவை தப்பா பேசிட்டாரு அப்படின்னு கேசி பழனிசாமி வந்து புகார் கொடுத்திருக்கிறாரு. அம்மாவை இப்படி பேசலாமா? நான் என்ன கேட்குறேன், கேசி பழனிசாமி அவர்கள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் கட்சி அதிமுக விட்டு வெளியில் வந்து அதிமுகவை இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மேலே வச்சுக்கிட்டே இருக்காரு. இது இணைக்கிறதுக்கான வேலை கிடையாது. ஒரு 2 தரப்பை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தரப்பு மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து இணைக்க முடியும்? இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 தரப்பையும் சரி செஞ்சால் தானே இணைக்க முடியும். இவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் அது வந்து நிரூபணமாயிருக்கு. இவர் ஒரு திமுகவோட தொங்கு சதை. அதனால தான் இப்படி அதிமுகவின் ஒரு தலைமை, இன்றைக்கு தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக வந்து இவர் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு நிரூபணமாயிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளின் தலைமையிலேயே தமிழ்நாட்டினுடைய நில வளம் குறித்து, கனிம வளம் குறித்து, மக்கள் சிக்கல் குறித்து தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது குறித்து என்றைக்காவது
இவர் வந்து பாராட்டி பேசியிருக்காரா? சீமான் மலைகளை வெட்டுறதுக்கு எதிராக வந்து கடுமையாக போராடுறாரு, மணல் அள்ளுறதுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாரு, போய் 8 வழி சாலைக்காக போராடுறாரு, பரந்தூர் விமான நிலையம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ கட்ட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு, இந்த பக்கம் அதானி துறைமுகத்துக்காக வேண்டி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்றைக்காவது அவர் வந்து அறிக்கை ஏதாவது ஒரு எக்ஸ் தளத்திலேயாவது ஒரு பாராட்டு போட்டிருக்காரா? போட்டது இல்லை சார். அது களஞ்சியம் போடலாம், டைரக்டர் அமீர் போடலாம், அந்த மாதிரி ஆட்கள் போடலாம். அவர் வந்து தன்னை அதிமுகவே நினைச்சிட்டு வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி இதெல்லாம் வந்து சொல்லி இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு தலைவர் இதை பத்தியெல்லாம் எதுவுமே பண்ணல இல்ல, இதை பத்தியெல்லாம் எதுவுமே அவர் வந்து சொல்லல இல்ல. ஆனா அவர் வந்து குற்றச்சாட்டு எந்த நேரத்தில் தெரியுமா அந்த குற்றச்சாட்டை கொண்டாந்து வைக்கிறாரு? இதை எப்ப பேசினாரு அண்ணன்? இதை ஆண்டாண்டு காலமா பேசிட்டு இருக்காரு. இவர் எப்ப தெரியுமா அந்த குற்றச்சாட்டை கொண்டாந்து வைக்கிறாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தது இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் அல்ல. இதுக்கு பின்னாடி நிறைய வந்து அரசியல் காரணங்கள் இருக்கு, பெரிய திட்டங்கள் இருக்கு. அது என்னன்னு உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற அடுத்தடுத்த நெருக்கடியை அண்ணன் செந்தமிழன் சீமான அறிக்கைகள் வாயிலாக கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் கொலை செய்யப்பட்ட பிறகு தமிழக அரசை கடும் கண்டனத்துக்கு உட்படுத்துறாரு. புரியுதுங்களா? இந்த அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தவறிவிட்டது, போதைப் பொருள்கள் மிக எளிமையாக நடமாடுகிற மாநிலமாக மாற்றிவிட்டது, கள்ளச்சாராய மரணங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கடும் நெருக்கடியை கொடுக்கிற போது திசை திருப்புறதுக்காக கேசி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவா சீமான் அவர்கள் மேல நான் ஒரு பெரிய புகாரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் மறைந்த முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை முன் வச்சு ஒரு வழக்கை கொண்டு போய் ஒரு புகாரை கொண்டு போய் கொடுக்கறது இருக்கு பாருங்க. இது வந்து அவர் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குகிறார், திமுகவின் சொங்கு சதையாக செயல்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை சார். அம்மாவை அவர் வந்து அப்படி சொல்லலாமா? அதாவது 2 திராவிட தலைவருக்கு நடுவே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லலாமா? ஒரு நாகரிகமா அவருக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்றாருல, அதனால வந்து நான் ஹர்ட் ஆயிட்டேன், அதிமுக தொண்டர்கள் ஹர்ட் ஆயிட்டாங்க, அதனால வந்து அவரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கறத அவருடைய. இப்ப நாங்க கேசி பழனிசாமி அவர்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர் உங்க பின்னாடி இருக்காங்க? நான் கேட்கிறேன். நீங்க டிடிவி தினகரன் அவர்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அவர் வந்து இப்போ பிஜேபி கூட இருக்காரு. இப்போ அவங்களெல்லாம் போய் பார்த்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருக்காங்க. இப்ப நீங்க அவங்களோட இணைஞ்சிட்டீங்களா? சார், அவர் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லங்க. இப்ப கேள்வி அதான். இல்ல, கேள்வி என்னன்னா அவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இருங்க, அது நான் சொல்றேன். அதுக்கு ஐடி விங் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் அதுக்கு கண்ணனம் தெரிவிக்கிறாங்க. கோவை சத்யன், ஆதி ராஜாராம் போன்றவர்கள் கண்ணனம் தெரிவிக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி பேசியிருக்க இருக்கு. நான் தான் சொல்றேங்க, இது வந்து சீமான் ரொம்ப எளிமையா கலோக்கியலா சொன்ன ஒரு செய்தி. இந்த செய்தி அதனால வந்து பாதிக்கப்படுறது, ஹர்ட் ஆகிறது அதிமுக தொண்டர்கள். அப்படியெல்லாம் ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? சீமான் வந்து லட்சோப லட்ச தொண்டர்கள், லட்சோப லட்ச இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க. அவர் வந்து நாகரிகமா பொது வெளியில பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இல்லங்க, அதை தாங்க சொல்றாரு. இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி இருக்காரு, இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு. இதை தான் வந்து அவர் சொன்னாரு. இதுல என்ன உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு நான் கேட்கிறேன். இதானே உண்மை? இதுல ஹர்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு கிராமத்து மனிதன், கலோக்கியில தான் எப்பவுமே பேசுவாரு. அந்த மாதிரி வந்து இந்த பக்கம் 2 ஆண்களுக்கு நடுவுல வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து புதைச்சிருக்கீங்க அப்படிங்கறது தான் அவர் வந்து சொல்றாரு. இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் வேற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இல்லங்க, இது கலோக்கியில நீங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு வந்து நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது தலைவரா இருக்காரு, ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு, அப்ப அவர் வந்து கவனமா பேசணும் பொது வெளியில அப்படிங்கிறது கூட தெரியல. ரொம்ப சரியா தான் பேசியிருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு தவறான மனநிலை உள்ளவர்களால் மட்டும்தான் இதை தவறா புரிந்து, அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு தலைவியை தவறா புரிஞ்சுக்கிறாருன்னா கேசி பழனிசாமி அவர்களுடைய மனநிலையில் அவர் கரெக்டா இருக்காரு, அவர் மூளை வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நாங்க அப்படி பார்க்கல. நாங்கள் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கூட பயணம் செய்த ஒருத்தர் ஜெயலலிதாவை இழிவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது பேசியிருக்கவே மாட்டார். இல்ல, அதுதான் புரியுதுங்களா? இல்ல, சீமான் அப்படி பேசியிருக்க மாட்டார், நீங்களும் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா பார்க்கக்கூடியவங்க அதிமுக தொண்டர்கள், கேசி பழனிசாமி போன்றவர்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்க. சீமான் அவர்கள் என்ன பண்ணலாம்? சரி, நான் வந்து கரப்டட் கிடையாது, நான் வந்து அந்த நோக்கத்தோட சொல்லல, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு புண்பட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாமே. அவர் இல்லங்க, இப்ப நாங்க தான் சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, இது போன்ற சிந்தனை தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே ஏற்படல.
திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இதை இந்த சீமான் வைக்கிற குற்றச்சாட்டுகளை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கேசி பழனிசாமி அவர்களுடைய அந்த 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 மூளை மட்டும்தான் இப்படி சிந்திச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே இது தவறாகவும் படலை, இது பேசு பொருளாகவும் ஆகலை. நாங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் வந்து மேடையில் பாடின பாட்டை சீமான் அவர்கள் பாடினாங்க. புரியுதுங்களா? கலைஞர் கருணாநிதியை இழிவு செய்கிறது மாதிரி பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து விமர்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கலைஞர் கருணாநிதி மீதான பாடல் இணையதளங்களில் கடுமையாக வைரல் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மறைந்த தலைவர்கள் பற்றியோ அல்லது முக்கியமான தலைவர்கள் பற்றியோலாம் வந்து கடுமையாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னதா ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு இருக்கு. திரும்ப வந்து கலைஞர் பற்றியும் அதே மாதிரி ஜெயலலிதா பற்றியும் ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் அல்லது வந்து பொது வெளியில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை சீமான் அவர்களே அது வந்து பேசுற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்துருச்சு அப்படின்னா அப்ப சீமான் அவர்கள் மாத்தி பேசுறாரா அப்படிங்கிற வரைக்கும் இப்ப தம்பி நீங்க எல்லாரும் நீங்க உட்பட அனைவருமே தவறா தான் பேசுறீங்க. அண்ணன் சீமான் என்றைக்குமே கட்சியில் இருப்பவர்களையும் சரி, கட்சியில் மேடையில் பேசுகிறவர்களையும் சரி, இது போன்ற எந்த தலைவரையும் கொச்சையாக பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியது என்னன்னா, இந்த நிலத்துக்காக உழைத்தவர்கள், இந்த மக்களுக்காக உழைத்தவர்கள். உதாரணத்துக்கு அவர் சொன்னார் கர்ம வீரர் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், அதுக்கப்புறம் ஐயா நல்லக்கண் அவர்கள், கக்கன் போன்றவர்கள், இவங்க வாவு சிதம்பரனார் போன்றவர்கள் இந்த நிலத்துக்கு இந்த மக்களுக்காக உழைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் பாட்டு இல்லை. இவர் வந்து சும்மா போய் பாளையங்கோட்டையில் உட்காந்துருக்கிறது, வராத தண்டாவளத்தில் தலையை வச்சு படுக்கிறது, படுத்துட்டு இவருக்கு ஒரு பாட்டை எழுதி இவங்க வந்து பாடுறாங்க. அதனாலதான் அதிமுக சார் அவரு இல்ல சார் இல்லாத போது பாடி அதை வந்து நம்ம என்ன அனுபவிக்க போறோம் தம்பி, நான் சொல்றத கேளுங்க. நாங்க ஒன்னும் அனுபவிக்கலங்க. இல்லாத நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக காரங்க நான் போட்டியிட்ட விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் எங்க பார்த்தாலும் ஆட்டோவில் கலைஞருடைய இந்த பாட்டு தான் பயங்கரமா போச்சு. அப்ப யாருக்கு ஏன் ரோசம் வரலன்னு கேட்கிறேன். அப்ப ஏன் அந்த பாட்டை எழுதினவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? எழுதின அந்த பாட்டை பாடினவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனல்ல 7 வருஷமா இருக்கு. அதிமுக எல்லா தேர்தலையும் இந்த பாட்டை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டு ஒரு மேடை பேச்சுக்காக பேசிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்னமோ சாட்டை துரைமுருகன் தான் இந்த பாட்டை எழுதி டியூன் போட்டு அவர் தான் பாடுனது மாதிரி அவர் மேல நீங்க வழக்கு தொடுக்கிறது இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய நகைச்சுவை. அதான் சார் இப்ப சாட்டை துரைமுருகன் வெளியே வந்துட்டார் சார். இப்ப அடுத்து சீமான் அவர்களே இப்படி பேசுறாருங்க. அதுதாங்க, அதுக்கு தொடர்ந்து சீமான சுத்தி இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இருங்க நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சீமான் தான் வந்து சீமான் வாழ்க இல்லைன்னா ஒழிய, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா தான் இங்க அரசியல் பண்ண முடியும். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. அதனாலதான் கேசி பழனிசாமி போன்ற ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் இது போன்று ஒரு தவறான புரிதலோடு ஒரு புகாரை போய் சொல்றாங்க. இந்த புகார் வந்து ஒரு புகாரா? நான் கேட்கிறேன். ஒரு கலோக்கியலா ஒரு மனிதன் வந்து இது வந்து சுடுகாடு இல்லைல்ல. ஆம்ஸ்ட்ராங்கோட பாடியை வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயே புதைக்க கூடாது, ஆனா திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரையும் கடற்கரையில் புதைக்கணும் அப்படிங்கிறது எப்படி நியாயம்? ஏன் ஆம்ஸ்ட்ராங் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால சென்னை சிட்டிக்குள்ள அவருக்கு நினைவிடம் வைக்கக்கூடாதுன்னு நீங்க கருதுனீங்களா? நான் கேட்கிறேன். இந்த உங்க மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கடற்கரையில் வைக்கணுங்கிறதுக்கு எந்த உச்சத்துக்கு போனாரு? எவ்வளவு தூரம் சட்ட போராட்டம் நடத்தினாரு? கண் கலங்கி நின்னார்ல. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் என்ன சாதாரண ஆளா? ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர் இல்லையா? அவருடைய சொந்த நிலத்துல அவர் பாடியை வைக்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்க யாரு? அப்போ கடற்கரை என்பது இதுவும் உலகத்தின் பிரசித்தி பெற்ற அந்த கடற்கரை என்பது சுடுகாடு அல்ல என்பது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன் வச்சாங்க. அதை குற்றம் கண்டுபிடித்த மனநிலை இருக்கு பாருங்க, அது குரூரமான மனநிலை, அதுதான் தவறான மனநிலை என்பது என்னுடைய கருத்து. அதை கேசி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய தலைவி மீது தனக்கு இருக்கக்கூடிய மரியாதையை அவர் தான் மாத்திக்கணும். நாங்க மரியாதை குறைவா பேசவே இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. எந்த தலைவரை பற்றியும் நீங்க எந்த மேடையிலையாவது எந்த தலைவரையாவது தரக்குறைவா வந்து பேசியிருக்காரா? என்ன கருத்தை முன்வைத்தாலும் எந்த விமர்சனங்களை முன்வைத்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வகையில தான் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட போது இந்த பாடலுக்காக கைது செஞ்சீங்கன்னா இந்த பாடல் இணையதளங்கள்ல கிடக்கு. இந்த பாடல் ஒரு சேனல்ல 7 வருஷமா இருக்கு. அதிமுக தொடர்ந்து பயன்படுத்துது. அதே பாட்டை இப்ப நானும் பாடுறேன், அதனால என்ன கைது செய்யறதுன்னா கைது செய்யுங்கன்னு அவர் பாடினாரே ஒழிய கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை இழிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை எழுதி பாடின அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாடவில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
வணக்கம். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.